பலமுனை போட்டி, அனல் பறக்கக்கூடிய தலைவர்களோட பிரச்சாரம்னு தேர்தல் களமே பரபரப்பா இருக்கு. இந்த நேரத்துல பலமுனை போட்டியில முக்கியமான ஒரு பிரதான கட்சியா இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியோடு சமத்துவ மக்கள் கட்சியும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. கட்சியில் முக்கிய பொறுப்பு, தீவிரமான தேர்தல் பரப்புரை அப்படின்னு பரபரப்பா இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு நேரம் ஒதுக்கி திருமதி ராதிகா சரத்குமார் நம்மோட நேரலையில இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க திமுகவோட பிரச்சார மேடைகள்ல கலையரசி ராதிகாவா பரப்புரை செஞ்சவங்க. எப்படி இருக்கு சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணியோட மேடை? அதுவும் இதுவும் சேர்த்து சொல்றீங்க. ஆக்சுவலாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக 89ல் நான் தீவிர பிரச்சாரம் பண்ணேன். கலைஞர் அவர் மேலே இருந்த ஒரு மரியாதைக்கும் அவர் மேலே இருந்த ஒரு பற்றும், எங்கள் என்ன சொல்கிறது, குடும்பத்துக்குள்ளே நமக்கு இருந்த ஒரு பிணைப்பும், இன்ன வரைக்கும் எனக்கு அவங்களோட நல்ல பழக்கம். எல்லாருமே எனக்கு நல்லா அறிவார்கள். அதற்கப்புறம் நான் திருமணம் ஆனதுக்கப்புறம் என் கணவரோட நான் அப்படியே அவர் கூட அவருக்கு சப்போர்ட்டிவாக நான் இருந்துகிட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி கூடுதல் பொறுப்பு ஏற்று இந்த கூட்டணியில் மக்களின் முதல் கூட்டணி, அதாவது மக்கள் நீதி மய்யம், இந்திய ஜனநாயக கட்சி அண்ட் சமத்துவ மக்கள் கட்சி இணைந்து இந்த தேர்தலில் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கலைஞர் இருந்த பீரியடில் நீங்கள் ஒரு பிரச்சார பீரங்கியாக இருந்தீங்க. இப்போ திடீர்னு ஒரு கட்சி பொறுப்பை ஏற்றுக்க வேண்டிய ஒரு காரணம் என்ன? இப்போ துவண்டு இருக்கக்கூடிய திரு சரத்குமாருக்கு தோள் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயமா? அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தை என்னால் அது கரெக்டாக இல்லை. துவண்டு அப்படியெல்லாம் சரத்குமார் எல்லாம் ஈஸியாக துவண்டே போக மாட்டார். பட் இந்த முறை இப்போ இல்லைன்னா எப்போ, அந்த ஒரு இதுதான் நானும் முன் வச்சேன். இந்த டைம் இல்லை, இப்போ நம்ம கரெக்டு இந்த கட்சியில் நம்ம இதுக்கு மேலே இந்த 2 சீட்டு அந்த மாதிரி போட்டியிடாமல் நம்ம செயல்பாட்டில் இறங்கணுங்கிறதுக்காக தான் நான் அவர் கூட துணையாக இருக்கேன். அதிமுக கூட்டணியிலிருந்து சமத்துவ மக்கள் கட்சி வெளியேறியதோட உண்மையான காரணம் என்ன? உங்களுக்கு தொகுதி எண்ணிக்கையில் உடன்பாடு இல்லையா, இல்லை மரியாதை குறைவா? பேசவே இல்லையே, பேசவே இல்லை. அதாவது நாங்கள் அந்த மண்டல ரீதியாக எல்லாரையும் சந்தித்துட்டு இருக்க போகும்போது ஒவ்வொரு மேடையிலையும் இனிமேல் இந்த 2 சீட் 3 சீட்டுக்கு நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு வந்தது. அப்போ கூட முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கூட்டணியிலே இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டணியில் தான் இருக்காங்கன்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் யாரும் முன் பேசலை, அவ்வளோதான். திரு சரத்குமார் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது 10 ஆண்டுகளாக நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தோம், எங்களால் முழுமையாக அரசியலில் பங்கெடுத்துக்க முடியல, எங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அதனால திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சிருந்தாரு. இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றான உங்களோட கூட்டணிங்கிறது இந்த மாற்று அரசியலை முன்வைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, அதுதானே எங்களுடைய நோக்கமே. அந்த மாற்றம் வேணும், மாற்றம் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தான் இந்த கூட்டணியே. இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்னு சொல்லி திரு சரத்குமார முதல்வர் வேட்பாளர்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கு. என்ன காரணம்? இது அவர் எடுத்த முடிவு. இந்த கூட்டணி பேச்சு வரப்போகும்போது இந்த முதலமைச்சர் பேச்சு இதெல்லாம் எதுக்கு? இப்போ நம்ம ஒரு களத்தில் இறங்கி இப்போ நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்க போகும்போது நீ முதலமைச்சரா நான் முதல்வர், இதுக்கு ஒரு டிஸ்கஷன் வேண்டாம். சரத்குமார் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த தாட் ப்ராசஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் மேன். அவருடைய தாட் ப்ராசஸே வேறு. அவர் இந்த மாதிரி இதுக்காக நம்ம பேச்சுவார்த்தையோ இல்லாட்டி எப்படி முன்ன வைக்கிற கால் எப்படி வைக்கணுங்கிறது தான் யோசிப்பார். அவருடைய கட்சியிலே அவர் எல்லார்கிட்டையும் பேச போகும்போது நாளைக்கு உங்களில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கணுமோ இல்லை ஒரு மந்திரி ஆக்கணுங்கிற தகுதி நான் கொடுக்கணும். தட் இஸ் ஹவ் ஹீ ஹஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிஸ் பாலிட்டிக்ஸ். அடுத்தவங்கள் அது பயன் பெறணும் அப்படிங்கிறது தான் அவர். ஆனா தொண்டர்கள் எல்லாரும் முதலமைச்சர் ஆகணும்னு திரு சரத்குமார சொல்றாரு. எல்லா கட்சியிலையும் அப்படிதான் இருக்காங்க. எல்லா கட்சியும் இப்போ நீங்கள் ரேஸ் ஓட போகும்போது நான் தான் முதல்ல வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க, எல்லாரும் நினைக்கவும் செய்வாங்க. பட் அஃப்கோர்ஸ் ஹீ டுக் இஸ் ஸ்டாண்ட் அந்த டைமில். இது அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படிங்கிறது நாங்கள் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டோம். நீங்கள் அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏன் திமுக கூட்டணியில் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கல? அதுக்கு ஏதாவது தடைகள் இருந்ததா? அப்படின்னு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிங்கிறது பிகினிங்லேருந்து எப்போவுமே நாங்கள் யோசிக்கிறது இல்லை, அவர் யோசித்ததில்லை. அது ஒன்று ஸ்டாலின் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எங்களை பிடிக்காதுங்கிறது ஒன்று.
ஸோ அந்த பேச்சுக்கு அந்த இடத்துக்கே நாங்கள் விசிட் பண்ணல. நீங்க வந்து ஒரு பழம்பெரும் நடிகர், லெஜெண்டரி ஆக்டர் திரு எம்.ஆர். ராதா அவர்களுடைய மகள். கொள்கை ரீதியாக அவருடைய விஷயங்கள் அப்படிங்கிறது வேற, சித்தாந்த ரீதியாக அவர் பார்த்த விஷயங்கள்ங்கிறது வேற. நீங்க வந்து கலைஞர் பீரியட்ல திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணது வேற. ஆஃப்டர் உங்களோட மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ சமத்துவ மக்கள் கட்சியோடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்து எதை முன்னிறுத்தி நீங்க பேசுறீங்க? ஐடியாலஜி வந்து we are not atheist. My husband is not an atheist. அவர் வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர். எனக்கும் வந்து ஆல்வேஸ் எங்கள் அப்பா வந்து எங்களை அப்படி வளர்க்கலை. கடவுள் இல்லை, கடவுள் நம்பக்கூடாது. கூட திருப்பதி வந்திருக்காரு, எங்கள் கூட, என் ஃபேமிலி கூட. ஆனால் அவர் சாமி கும்பிட மாட்டார், ஆனால் சிரிப்பார். எங்ககிட்டயும் நானும் சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது அவர்கிட்ட கேட்குறது, உங்களுக்கு கடவுள் பிடிக்காதா, கடவுள் இல்லையான்னு. அப்போ எனக்கு சொல்லியிருக்கிறது வந்து இந்த கரண்ட் தெரியுதா, ஆமாம் தெரியுது, இப்போ பிடி அப்படிம்பாரு, பிடிக்க முடியாது அப்படிம்பேன். அப்படி தான் கடவுளும் அது மாதிரி தான். இந்த மாதிரி ஏதோ ஒரு பவர் இருக்குது, பட் அதை வந்து கொச்சைப்படுத்துறதோ அதை வந்து இது அதுதான் அவர் வந்து அகேன்ஸ்டாக இருந்தார். ஆல்வேஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் வெரி கன்ஃபியூஸ்ட். ஹி வாஸ் நாட் அகேன்ஸ்ட் ரிலிஜன் as such. திரு கமல் அந்த ஐடியாலஜி நீங்கள் சொல்ல போகும்போது ரிலிஜன் இஸ் அ வெரி வெரி பர்சனல் இஷ்யூ. அது வந்து பாலிட்டிக்ஸுக்கு கொண்டு வருது எனக்கு வந்து 100% உடன்பாடு இல்லை. ஐடியாலஜிங்கிறது என்ன? வாட் வாஸ் தி ஐடியாலஜி பிஹைண்ட் த டிராவிடியன் மூமெண்ட்? அவங்க வந்து எல்லாருமே தனிப்பட்ட முறையில் அவங்கள ஒதுக்கிட்டாங்க. ஸோ தே வாண்டட் அன் ஐடென்டிட்டி, ஒரு டிராவிடியன் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தே ஸ்டார்டட் த மூமெண்ட். அஃப்கோர்ஸ் பெரியார் அவர்கள் வந்து வேறு மூமெண்ட். வென் ஹீ ஸ்டார்டட் ஹீ வாஸ் டோட்டலி அகேன்ஸ்ட் த இந்த ரிலிஜனை வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவரும் ஹீ வாஸ் நாட் அக்செப்டபிள். அப்பாவோட காலத்துலலாம் அவங்க த வே தே லுக்ட் அட் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அவங்க இந்த மூமெண்ட்டே வேறு மாதிரி பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து அது கொச்சைப்படுத்தி இல்லை இந்த ரிலிஜன் என்ன அந்த ரிலிஜன் என்னங்கிறது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அரசியலை பொறுத்த வரைக்கும் திரு சரத்குமார் வந்து கமலை விட சீனியர். அப்படி இருக்கும்பொழுது கமலோட கூட்டணி அமைத்து வர முதல்வர் வேட்பாளர்னு சொல்லும்போது அது சரியா இருக்கா? இந்த சீனியர் ஜூனியர் எல்லாம் அதுதான் நான் அன்றைக்கி இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு மிஸ்டர் சரத்குமார் அவர்கள் வந்து நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்க, அவர் வேறு மாதிரி. அவர் இந்த சீனியர் ஜூனியர் இதெல்லாம் அவர் பார்க்கல. he was only thinking of one alliance, a successful alliance. கூட்டணி அமைக்கிறதுல சரத்குமார் வந்து ரொம்ப முனைப்பு காட்டினாரு. ஆனா அது ஏன் வந்து போட்டியிடுறதுல இல்லை, ஒரு தோல்வி பயமா? போட்டியிடுறது இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படி பயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? there is nothing called பயம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்புறம் என்ன பயம்? இதில் காலகட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. அண்ட் முக்கியமாக வந்து எங்களுடைய குறிக்கோளே வந்து இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு எய்மே. அப்படி இருக்க போகும்போது இப்போ நான் வந்து இப்போ ஒரு இடத்துல போட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த தொகுதியை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. இப்போ நான் கூட இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு இடத்துல போட்டிடுறாருன்னா அவர் போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறதுல வந்து அது வேறு. பட் எங்களை மாதிரி ஆளுங்க இப்போ தான் பார்ட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னு நினைக்கிறப்போ we can't leave the constituency and go out. இல்லை, ஏன்னா கடந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறதுக்கு வந்து வைகோ வந்து ரொம்ப முனைப்பு காட்டினாரு. ஆனால் கடைசியில் அவர் போட்டியிடலை. அதே பாணியில தான் வந்து திரு சரத்குமார் யோசிச்சிருக்காரோ? அது அவரை தான் கேட்கணும். இப்போ நீங்க வந்து வேளச்சேரி தொகுதியை வந்து விரும்பி கேட்டீங்க, ஆனா கமல் வந்து அதை தர்றதுக்கு விரும்பல, அதனால நீங்க போட்டியிடலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வேளச்சேரி இல்லைன்னா வேறு கோவில்பட்டியோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, தவிர அந்த மாதிரியெல்லாம் இல்லை. வி டிசைடட் நம்ம போட்டியிடலைன்னு சொன்னப்போவே இது கமல் அவர்களோடையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோம். இல்லை, நீங்களும் திரு சரத்குமாரும் போட்டியிடுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. ஆனா நீங்க அதை தவிர்த்தது வந்து ஒரு ஏமாற்றமா இருக்கா? ஏங்க இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல் இல்லைன்னா எம்பி தேர்தல் வருது, டெஃபினெட்லி வி வில் கண்டெஸ்ட். இப்போ வேளச்சேரி கிடைக்காததான் ரெண்டு பேருமே போட்டியிடாத போனதோட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு விருப்பம் இல்லாததுனால போட்டியிடலன்னு எடுத்துக்கலாமா? அப்படியெல்லாம் இல்லை. டார்ச் லைட் சின்னம் வந்து எங்களுக்கு கடைசி நேரத்தில் வந்தது தானே. ஏன்னா எங்களுடைய இப்போ நீங்கள் நியூஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகம் தெரியும். கோர்ட்டில் வந்து நாங்கள் ஃபைட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல வந்து அதை நிராகரிச்சது. அண்டு சின்னம் கிடைக்காம போனது, அது வரைக்கும் நமக்கு தெரியாதுல்ல டார்ச் லைட்டில் என்ன. அதனால தான் நம்ம பிரச்சாரமே ஆரம்பிக்கவே முடியாமல் இருந்தது. ஏன்னா சின்னம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அப்புறம் சின்னம் வரலைங்கிறப்போ தென் ஆட்டோமேட்டிக் பிளான் பி வி ஹாவ் டு கோ இன் ஃபார்.
வந்து நிற்கும் பொழுது அவருக்கான அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருந்திருக்கு, அவருக்குன்னு வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கு தென்காசி, நாங்குநேரி இது மாதிரியான பகுதிகளில். ஆனாலும் அவர் போட்டியிடலை அப்படிங்கிறது வந்து அதோட உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் அடிப்படையாக திரும்ப திரும்ப வரக்கூடிய கேள்வி. ஆமாம், இதுவரை 4 வாட்டி கேட்டுட்டீங்க, 4 வாட்டியும் அதே பதில் தான். போட்டியிடாததுக்கு காரணம் இது ஒன்று தான், தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ கமல் சார் வந்து இந்த கூட்டணியின் தலைவர்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். கமல் சாருக்காக நாங்கள் வந்து நிறைய பட வேண்டியது இருக்கும். பிகாஸ் அவரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம்ல. கரெக்ட். ஆனால் கமலை கடுமையாக விமர்சித்த திரு சரத்குமார் அவரோட கூட்டணி சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்து முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? கடுமையாக விமர்சிக்கலையே, ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது, அவ்வளோதான். அந்த கருத்து வேறுபாடு வந்து நடிகர் சங்கத்தில் இருந்தது. இன்றைக்கி கண்டிப்பாக நடிகர் சங்கத்தோட விஷயம் வந்து இன்றைக்கி எந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ பரபரப்பாக ஒரு அமெரிக்கன் எலெக்ஷன் மாதிரி கவர் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடு இல்லை, உலகமே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நடிகர் சங்கமும் புகழ்பெற்ற ஒரு ப்ரொடியூசர் சங்கமும் ஒரு ஆள் மூடிட்டு பணம் எதுவுமே இல்லாமல் அப்படியே போயாச்சு. இன்றைக்கி கமல் அவர்களுக்கும் அந்த உண்மையை தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் வாஸ் ஒன்லி அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், தவிர கடுமையாக விமர்சிக்கல. தமிழகத்தில் வந்து திரைப்பிரபலங்கள் அரசியலுக்கு வரதுங்கிறது இருக்குதான் தொன்று தொட்டு. ஆனால் இப்போ அண்மை காலமாக அதிக அளவில் திரைப்பிரபலங்கள் வராங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அதுக்கு பல ப்ரீவியஸான ரீசன் சொன்னாலுமே அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க? நீங்கள் நிறைய பரப்புரைக்கு போகிறீங்க. சரி, இன்றைக்கி வந்து சினிமாவில் நடித்தாதான் உன் மூஞ்சி அரசியலில் ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஏற்பாடு பண்ணாங்களே, அப்போ அதை எப்படி பார்ப்பாங்க? இல்லை, எல்லா கட்சியிலையுமே அது இருக்குது. அது எப்படி பார்ப்பாங்க? அது வந்து ஏன் இந்த தொழிலை மட்டும் நீங்கள் இப்படி வந்து முன்வைக்கிறீங்கிறது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். நான் சினிமாவுக்கு எங்கள் அப்பா காலத்துலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், கலைஞர் காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சினிமாக்காரங்கன்னா ரொம்ப பயம் அவங்களுக்கு. அவங்க வீட்டு பொண்ணாவே என்னை பார்த்துட்டாங்க. ஸோ சினிமாக்காரங்களை மட்டும் யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, சினிமாக்காரெல்லாம் வேண்டான்னு கலைஞர் இல்லை, அவங்க அடுத்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டாக இருப்பாங்க. அப்போ சரத்குமார் அவர்கள் வந்து எனக்கு நண்பர். அந்த டைமில் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவர் போட்டியிட போகிறாருன்னு நான் கேள்விப்பட்டப்போ நான் அவருக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி, சரத், நான் ஒரு சின்ன அட்வைஸ், நீங்கள் எந்த கட்சி வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க, உங்களை உட்கார வச்சு கழுத்தறுத்துருவாங்க அப்படின்னு. இப்படியே இதே வேர்ட் நான் அவருக்கு சொன்னேன். இந்த சினிமா ஆளுங்க, இந்த சினிமாவுக்கு வெளியில தெரிகிற தோற்றம்ங்கிறது உள்ள உண்மையிலே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு பர்சனலாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன். யார் வேணாலும் என் முன்னாடி வந்து உட்காந்து இது இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இட். ஏன்னா அவங்க அந்த தோற்றம் கிடையாது. அது வந்து நான் இன்னைக்கு இல்லை, நான் என்னைக்கு. கலைஞர் வேறு, அவர் வேறு. அவர் வந்து இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன், அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போவார். அதாவது சரத் அவர்கள் வந்து அந்த கட்சியை விட்டு விலகினப்ப இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரித்திரத்தில் இல்லை, சரத்குமார் அவர்கள் மறுபடியும் திரும்பி வர வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கை விட்டது ஒன்லி ஃபார் சரத்குமார். இந்த வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு, நீ மன்னிப்பு கேட்டு அவரை கூட்டிகிட்டு வான்னு சொன்னார். அஃப்கோர்ஸ் நான் அப்போ திருப்பியும் சரத்குமார் கிட்ட அப்போ என் கணவர், அப்போ நான் சொன்னேன், ஒன்று சொல்கிறேன், உள்ளே போனீங்கன்னா உட்கார வச்சு கொண்டுடுவாங்க. ஸோ இந்த தோற்றம் வந்து எனக்கு தெரியும். நான் திருப்பி நீங்கள் இந்த கேட்ட கேள்வி வந்து சினிமா ரீதியாக நீங்கள் கேட்டீங்க. சினிமாங்கிறது எங்களுடைய தொழில். சரி, அது வந்து எல்லாரும் அது வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எங்களை பார்க்குறாங்க, அது தவறு இல்லை. பிகாஸ் தட் இஸ் அவர் ப்ரொஃபஷன். இதே ஒரு டாக்டராக இருந்தால் நீங்கள் இந்த கேள்வி என்னை கேட்க மாட்டீங்க. இதே நான் ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் நீங்கள் இந்த கேள்வி என்னை கேட்க மாட்டீங்க. இதே வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலினை நடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க, அந்த கேள்வி அவர்கிட்டையும் கேட்க மாட்டீங்க. ஸோ இந்த கேள்வியே எனக்கு வந்து அது ரொம்ப என்னுடைய ப்ரொஃபஷனை அது டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. இட் இஸ் மை ப்ரொஃபஷன். அதுக்கும் அரசியலில் இருக்கிறதுல என்ன தவறு? இப்போ அதிமுகங்கிறது சினிமாவில் நடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் தான் அதை கிரியேட் பண்ணார், அவர் ஆரம்பித்தார். திமுகவில் வந்து அவங்க கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், இந்த டிராவிடியன் இயர்ஸ்னு ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது தீக்கால இருந்து பெரியார்கிட்ட இருந்து எல்லாரும் பிரிஞ்சு வரும்போது
சினிமாவில் கொஞ்சம் பிரபலம் ஆகணும்னு அவங்க எல்லாருமே திரைக்கதையும் அதுவும் சினிமாவில் கொஞ்சம் ஈடுபாடு இருந்து அப்போ தான் அரசியலில் கொஞ்சம் ஈஸியாக போய் ரீச் ஆக முடியும்னு அப்போ அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வருஷம் கழித்து அந்த கேள்வி அப்படியே டைல்யூட் ஆகி இங்கே வரப்போகும்போது ஓகே. இல்லை, இந்த கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அடிப்படையாக திரும்ப அதை கரிஷ்மா குட் பி தேர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள். பட் ஆஃப்கோர்ஸ் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு added advantage, அவ்வளோதான். ரெண்டு பேரும் தலைவர்கள் இல்லாத ஒரு தேர்தல் இது. பெரிய வெற்றிடம் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கிற கருத்தும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கப்படுது. இந்த தேர்தல் எப்படி இருக்குது அந்த ரெண்டு தலைவர்களும் இல்லாமல்? இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா ரெண்டு பெரிய ஆளுமைகள், அவங்க ரெண்டு பேரும் இல்லை இன்னைக்கு. இப்போ அது வந்து டிஎம்கேல நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த கரிஸ்மேட்டிக் லீடருங்கிறது சுத்தமாக இல்லை. ஐம் சாரி, இது ஒரு பர்சனல் அட்டாக்னு கிடையாது. பட் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அந்த கலைஞர்ங்கிற அந்த தோற்றத்தில் ஒரு 5% கூட அவரால் அது நிரப்ப முடியல. தலைவர் கலைஞர் மேல திருமதி ராதிகாக்கு இருக்கிற அபிப்பிராயம் வந்து ஸ்டாலின் மீது இல்லை அப்படிங்கிறது தான் 100% இல்லை. 100% எனக்கு பர்சனலாகவும் இல்லை, பொலிட்டிக்கலாகவும் இல்லை. பிகாஸ் அவர்கிட்ட இருந்த அந்த குவாலிட்டிஸ் அவர்கிட்ட சுத்தமாக கிடையாது. எல்லாரும் வந்து எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்க போகுதுன்னு கருத்து கணிப்பு சொல்லுது. எல்லா டிவி சேனல்ஸ்லையும் அதை தான் பேசுனாங்க. மக்கள்கிட்ட ஒரு மாயை ஏற்படுத்தினாங்க ஜெயிக்க போகிறோன்னா. அவங்களும் அதை பிலீவ் பண்ணி எல்லா மினிஸ்டர்ஸ் யார், எந்த போலீஸு, எது இது எல்லாமே அவங்களும் லிஸ்ட் எல்லாம் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் உட்காந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ரெடியாக இருந்தாங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு. ஆனால் ஜெயிக்கலை. நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த அவங்க இல்லாதது வந்து அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம். ஏன்னா அங்கே வந்து அதிமுக வந்து ஒரு கரிஸ்மாவோட பில்ட் பண்ண ஒரு பார்ட்டி. அந்த கரிஸ்மேட்டிக் ஃபிகர் இப்போ அங்கே இல்லை, அது உண்மை. பட் இப்போ இருக்கிற கருத்து கணிப்பும் திமுகவுக்கு சாதகமாக இருக்கு. கருத்து கணிப்பு தான் உங்களுக்கும் எனக்கும் உண்மையிலே ஐ டோன்ட் நோ, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. பட் உங்கள் மேல் அதிகாரிகளோ தே நோ ஹவு திஸ் கருத்து கணிப்பு ஒர்க்ஸ். ஐ நோ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ எனக்கு தெரியும் இதில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். இது எப்படி பயஸ் பண்ணி எடுக்கிறாங்கங்கிறது தெரியும். இது வந்து ஒரு சசிகலா அவர்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த சில கருத்து கணிப்பும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வெளிவந்ததுக்கப்புறம் ஒரு கருத்து கணிப்பு இருக்கும். அப்போ இட் வில் கீப் சேஞ்சிங். சசிகலா வந்து திரு சரத்குமார் வந்து சந்திச்சாரு. சசிகலாவுடனான சந்திப்பிற்கு பிறகுதான் வந்து கூட்டணி, கமலுடனான கூட்டணி அறிவிப்பு வருது அப்படின்னா அது சசிகலா சொல்லி தான் அந்த கூட்டணி அமைஞ்சதா? சாரி, ஓ இது புதுசாக இருக்கே, இது நான் கேள்விப்படவே இல்லையே. அப்படியா? ஓ ரொம்ப தமாஷா இருக்குது. ஓகே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சசிகலா அவர்கள் வந்து எங்களுக்கு இப்போ இந்த 10 வருஷம் இந்த அதிமுகவோடு நாங்கள் பயணிச்சிருக்கோன்னா அதில் சசிகலா அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ ஒரு மரியாதை நிமித்தமாக தான் போய் பார்த்தோம். அங்கே எந்த அரசியலும் நாங்கள் பேசவில்லை. அப்படின்னா டிடிவி தினகரனுடனான கூட்டணியை வந்து திரு சரத்குமார் ஏன் யோசிக்கல? அதுக்கு ஏதாவது தடையா இருந்ததா? இல்லை, பேசினாங்க. அவங்க எல்லாருமே பேசுனாங்க. அரசியல்னு எலெக்ஷனில் வந்துட்டா எவ்ரிபடி இஸ் டாக்கிங் டு எவ்ரி ஒன். இதே சீமான் அவர்களும் வீட்டுக்கு தான் வந்து பேசுனாங்க, எல்லாரும் பேசுனாங்க. பட் அப்படின்னு இல்லை. பட் அந்த டைமில் என்ன அமையதோ அதுதான். அரசியல் அனுபவம் குறைவா இருக்கிற புதுசா அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய கமல்ஹாசனோட சரத்குமாரோடைய சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி வைக்குது அப்படிங்கும் போது தேமுதிகவை ஏன் வந்து நீங்க கன்சிடர் பண்ணல? அதுவும் பேசினாங்க, அதுவும் எல்லாரும் பேசுனாங்களே. சுதீஷ் கூட என் கணவர் பேசினாங்க. பட் தேமுதிக அவங்க வேற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஸோ அது தேமுதிக விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணிங்கிறது வந்து சரத்குமாருக்கு கௌரவ பிரச்சனையா இருந்ததா? அப்படியா? இல்லையே. அவருக்கு உண்மையிலே இன்ன வரைக்கும் பெரிய அன்பு அதிகம், அன்பும் மரியாதை அதிகமாக வச்சுருக்கிற ஒருத்தர்னா அது விஜயகாந்த் தான், என் கணவரை பொறுத்த வரைக்கும். ஐ மே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். இப்போ நீங்கள் கமல் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தீவிரமாக தமிழகம் முழுக்க வந்து பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது கமலுக்கான வெற்றி வாய்ப்பு? மக்கள் மத்தியில் இந்த 2 திராவிட கட்சிகளும் இவ்வளோ வருஷம் செஞ்ச எல்லா விஷயங்களும் எல்லாரும் மைண்ட்லேயும் அது இறங்கியிருக்கு. அதாவது இப்போ ஜெனரேஷன் இப்போ ஒரு 50 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அதிமுக இல்லைன்னா திராவிட முன்னேற்றம், இப்படியே மாற்றி இருந்ததில் இது டெஃபினட்டாக ஒரு புது ஒரு பொலிவு ஒன்று ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில். இது எப்படி வந்து
பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா திரு சரத்குமார் முதலமைச்சர் வேட்பாளர்னு பரப்புரை செய்யலையேங்கிற வருத்தம் ராதிகாக்கு இருக்கா? எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து இப்படி தான் பார்க்குறீங்க. நான் வி லுக் அட் த லார்ஜர் பிக்சர். ஐ லுக் அட் த லார்ஜர் பிக்சர். மீண்டும் ஒரு பெண் முதலமைச்சர் வருவாங்க அப்படின்னு பேசியிருக்கீங்க. அது யாரு? சசிகலாவா, பிரேமலதாவா, கனிமொழியா, இல்லை ராதிகாவா? யார் வேணாலும் இருக்கட்டுமே. as long as is a woman, I think ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஆளுமை, ஒரு நல்ல விஷயம் வந்து மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சி வரவங்க வந்து டெஃபினட்டாக மக்கள் ஆதரிப்பாங்க. அது பெண்ணாக இருந்தான்னா, ஆணாக இருந்தான்னா, பெண்ணாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஆனால் நீங்கள் யாரை மனசில் வச்சு சொன்னீங்க? நான் யாரையும் மனசில் வைக்கல. இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் களத்தில் ஒரு ஆரோக்கியமான எதிர்கருத்து வைக்கப்படும் பரப்புரையில் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ ஒரு கருத்துக்கு உடனடியாக பதில் சொல்லணுங்கிற ஒரு எதிர்கருத்து வந்து ரொம்ப இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், அது அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் எப்படி பாருங்க? ரொம்ப 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 தவறாக இருக்குது. ஐ திங்க் இட் ஸ்டாப்ட் வித் ஜெயலலிதா. அவங்களுக்கு அப்புறம் அது நடக்கவே இல்லைன்னு அவங்க கொஞ்சம் அவங்க வந்து மக்களை பற்றி கொஞ்சம் சிந்திச்சாங்க. அவங்க டெஃபினட்டாக அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் அவங்கள மீறி நடந்திருக்கலாம். ஆனால் மக்களை பற்றி உண்மையிலே ஷீ வாண்டட் டு டூ சம்திங் குட். இப்போ இல்லை, இப்போ ரொம்ப அன்ஹெல்த்தியாக, அதாவது தரம் இல்லாமல், அப்புறம் எழுதி வச்சுக்கிட்டு அதுவும் தப்பாக பேசிக்கிட்டு, இதெல்லாம் பார்க்க போகும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நன்றி திருமதி ராதிகா. உங்களோட பரபரப்பான அந்த தேர்தல் பரப்புரை நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய கருத்துக்களுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு நாள்தோறும் இரவு 10:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள். அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள். பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. தமிழகத்தின் ஆட்சியாளர்களை தீர்மானித்த தேர்தல்கள், தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த தலைவர்கள், தலைவர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கள். தேர்தல் கதையல்ல வரலாறு. நாள்தோறும் பிற்பகல் 2:30, மாலை 6:30, இரவு 9:30 மணிக்கு. தேர்தல் திருவிழா. மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள். அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு நாள்தோறும் இரவு 10:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள். அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள். பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு.